தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் கடந்த ஜனவரி முதல் இன்று வரை தமிழகம் முழுவதும் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். திமுக ஆட்சியில் 2024 ஜனவரி முதல் ஜூலை இன்று 17 வரை 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஜனவரி மாதம் 89 அதாவது தமிழகத்தில் 89 கொலை சம்பவங்களும், பிப்ரவரி மாதம் 64 கொலை சம்பவங்களும், மார்ச் மாதம் 53 கொலை சம்பவங்களும், ஏப்ரல் மாதம் 26 கொலை சம்பவங்களும், மே மாதம் 130 கொலை சம்பவங்களும், ஜூன் மாதம் 14 கொலை சம்பவங்கள், ஜூலை 17ஆம் தேதி தொடர்ந்து இதுவரை 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. சென்னை இந்த கொலை சம்பவங்களில் முதலிடம் பிடித்திருக்கிறது. 86 கொலை சம்பவங்கள் நடைபெற்று சென்னை முதலிடம் பிடித்திருக்கிறது. இரண்டாவது இடம் மதுரை 40 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 35 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று விருதுநகர் மாவட்டம் 31 கொலை சம்பவங்கள் நடைபெற்று 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் முதலிடம் பிடிப்பது போல தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொலை சம்பவங்களில் யார் முந்துவது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் சுமார் 86 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த சென்னை மாநகரமே அதிர்ந்து போயிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அரியலூர் மாவட்டத்தில் 5 கொலை சம்பவங்களும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 15 கொலைகளும், சென்னையில் 86 கொலைகளும், கோவையில் 20 கொலைகள், கடலூரில் 16 கொலைகள், தருமபுரியில் 9 கொலைகள், திண்டுக்கல்லில் 22 கொலைகள், ஈரோட்டில் 15 கொலைகள், விழுப்புரத்தில் 10 கொலைகள், கள்ளக்குறிச்சியில் 3 கொலைகள், காஞ்சிபுரத்தில் 15 கொலைகள், கன்னியாகுமரியில் 9 கொலைகள், கரூரில் 10 கொலைகள், கிருஷ்ணகிரியில் 25 கொலைகள், மதுரையில் 40 கொலைகள், மயிலாடுதுறையில் 4 கொலைகள், நாகப்பட்டினத்தில் 5 கொலை சம்பவங்கள், நீலகிரி மாவட்டத்தில் 4 கொலைகள், நாமக்கல்லில் 4 கொலை சம்பவங்கள், பெரம்பலூரில் 2 கொலை சம்பவங்கள், புதுக்கோட்டையில் 11 கொலை சம்பவங்கள், ராமநாதபுரத்தில் 12 கொலை சம்பவங்கள், வேலூரில் 7 கொலை சம்பவங்கள், ராணிப்பேட்டையில் 8 கொலை சம்பவங்கள், திருப்பத்தூரில் 6 கொலை சம்பவங்கள், சேலத்தில் 17 கொலை சம்பவங்கள், தென்காசியில் 8 கொலை சம்பவங்கள், தஞ்சாவூரில் 20 கொலை சம்பவங்கள், தேனியில் 11 கொலை சம்பவங்கள், தூத்துக்குடியில் 35 கொலை சம்பவங்கள், திருச்சியில் 21 கொலை சம்பவங்கள், திருப்பூரில் 20 கொலை சம்பவங்கள், திருவள்ளூரில் 19 கொலை சம்பவங்கள், திருவண்ணாமலையில் 15 கொலை சம்பவங்கள், திருநெல்வேலியில் 17 கொலை சம்பவங்கள், திருவாரூரில் 3 கொலை சம்பவங்கள், விருதுநகரில் 31 கொலை சம்பவங்கள், சிவகங்கையில் 15 கொலை சம்பவங்கள் என ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்து போயிருக்கிறது. 595 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஜனவரி மாதம் 80 கொலை சம்பவங்களும், பிப்ரவரி மாதம் 64 கொலை சம்பவங்களும், மார்ச் மாதம் 53 கொலை சம்பவங்களும், ஏப்ரல் மாதம் 76 கொலை சம்பவங்களும், அதே போன்று மே மாதம் 130 கொலை சம்பவங்களும், ஜூன் மாதம் 104 கொலை சம்பவங்களும், அதாவது ஜூலை தற்போது 17ஆம் தேதி வரை 17 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு என்பது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிருக்கிறது. இதில் பார்க்கிற போது இரட்டை கொலை, 3 கொலைகள் என நாள்தோறும் கொலைகளுடைய எண்ணிக்கை ஒரு கொலையாக இருந்தது. இரட்டை கொலைகள் என்பது அதிகரித்து வருகிறது. இந்த மாதம் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே தோட்டத்தில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் 2 பேர் முன் விரோதம் காரணமாக 2 கொலைகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை அடுத்த பெருங்கலத்தூரில் கஞ்சா விற்பனை செய்த ஏற்பட்ட மோதலில் ஜின்னா மற்றும் அண்ணாமலை என்ற 2 பேர் வெட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியில் காதல் விவகாரம் தொடர்பாக 2 தரப்பினரில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் நெப்போலியன் மற்றும் கதிரவன் 2 பேர் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அதாவது கள்ளக்காதல் உறவு தொடர்பாக பெண்ணுடன் ஏற்பட்ட தகராறில் பெண்ணை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு முன் விரோதம் காரணமாக ரமேஷ் என்பவரையும் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் என்பது குறிப்பாக இரட்டை கொலையாக நடைபெற்றிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காவல் நிலையத்தில் மனைவியினுடைய நடவடிக்கை காரணமாக 2 பெண் குழந்தைகளை கொன்றுவிட்டு கணவன் மரக்காணம் காவல் நிலையத்தில், அதாவது அந்த குழந்தைகளுடைய தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். மதுரை மாவட்டம் பேருந்து நிலையத்திற்கு அருகே பாப்பம்மாள் என்கிற மற்றும் கதிரவன் என்ற 2 பேர் வெட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுகிற போது ஏற்பட்ட பிரச்சனை என்றும் கூறப்படுகிறது. அதே போன்று 3 கொலை சம்பவங்கள் என்று பார்க்கிற போது கோவையில் தங்கராஜ் குடிப்பதற்கு பணம் கேட்டு மனைவி புஷ்பாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அரிணி என்கிற 9 வயது குழந்தை, அதே போல சிவானி என்கிற 3 வயது குழந்தை 2 பேரையும், அதே போன்று அவளுடைய மனைவி புஷ்பாவை 3 பேரையும்
அந்த தங்கராஜ் என்பவர் கொலை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலை என்பது கோவை மாவட்டத்தை அதிர்ச்சி செய்திருக்கிறது. அதே போன்று கடலூர் அருகே ஐடி நிறுவனத்துடைய ஊழியராக இருக்கக்கூடிய சுதன்குமார், அவரது தாயாராக இருக்கக்கூடிய கமலேஸ்வரி, அதே போன்று 10 வயது மகனாக இருக்கக்கூடிய நிசாந்தன் ஆகியோர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரும் எரிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அந்த பகுதி முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு, தமிழகத்தினுடைய அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், மக்கள் அச்சத்தோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.